ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷனில் 3 லைன்லேயும் சப்ளை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். ஸோ என்ன மெத்தட் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம 3 ஃபேஸ் லைனை பொறுத்த வரைக்கும் 4 போல் எம்சிபி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு நியூட்ரல் 3 லைன் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம வந்து RYB ரெட்டு, எல்லோ, ப்ளூ அப்படிங்கிறதும், பிளாக் வந்து நியூட்ரல் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். ஸோ அவுட்புட்லேயும் அதே போல் நம்ம 4 ஒயர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 4 ஒயருமே நம்ம அவுட்புட்டில் எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சிங்கிள் லைட்டில் வச்சு நம்ம வந்துட்டு 3 ஃபேஸும் செக் பண்ணிக்கிறோம். ஸோ 3 ஃபேஸும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது, சப்ளை வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிம்பிளான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டயக்ராம் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அந்த டயக்ராமில் பார்த்திங்கன்னா RYB அண்ட் நியூட்ரல், ஸோ 3 வந்து மேலே லிங்க் பண்ணியிருக்கேன். நியூட்ரல் வந்து டேரெக்டாக லைட்டோட லிங்க் ஆகிடும். இப்போ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வே சுவிட்ச் ரெண்டும், 1 வே சுவிட்ச் ஒன்றும் நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி கனெக்ஷனில் நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய லைட் வந்துட்டு சிங்கிள் லைட்டில் நீங்கள் 3 ஃபேஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 1 வே அண்ட் 2 வே சுவிட்சை நான் வந்து ப்ரெஸ் டைப் சுவிட்ச், ஹை ஃபேஸ் சுவிட்சை நான் வந்து வச்சு சிம்பிளாக உங்களுக்கு சாம்பிள் காட்டியிருக்கேன். ஸோ இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த 1 வே சுவிட்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1 வே சுவிட்சிலேருந்து கீழே பாட்டம்லேருந்து ஒரு லைன் எடுக்கணும். ஸோ அந்த லைனை எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 வே சுவிட்சோட பாட்டமில் கீழே ஏதோ ஒரு 2 வே சுவிட்ச் இந்த பக்கம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த லைனில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது கிராஸ் டு கிராஸ், பாட்டம் டு பாட்டம் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது கரெக்டான விஷயம். அடுத்து நம்ம அந்த 2வது சுவிட்சு சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம 2 வே சுவிட்சோட சென்டர் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து 3வது ஒரு 2 வே சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சுவிட்சோட பாட்டமில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த சீரியஸ் லிங்க் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே RYB 3 ஃபேஸுக்கும் 3 சுவிட்சை கொடுக்குறோம். ஸோ இது வந்து RYB தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒயர் வேணால் எந்த சுவிட்சில் வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ சீரியஸாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் RYB நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ RYB அது 3 ஃபேஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த மிச்சம் டம்மியாக இருக்கிறது ஒரே ஒரு சென்டர் பீஸா, அதாவது இந்த 2 வே சுவிட்சோட சென்டர் பாயிண்ட்டு. ஸோ அதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ரீன் கலர் ஒயர் கொடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் கலர் ஒயரை நம்ம எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா லைட் ஃபிக்ஸ் பண்ணுற இந்த ஹோல்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோல்டரில் ஒரு பாயிண்டில் நம்ம இந்த மாதிரி வச்சு பக்காவாக முறுக்கிக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் லூஸ் கான்டாக்ட் இருக்கவே கூடாது. எல்லா வீடியோலும் நான் சொல்கிற சேம் டயலாக். ஸோ சேஃபாக வரங்கிருங்க. அண்ட் இந்த நியூட்ரல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம 4 போல் எம்சிபிலேருந்து அவுட்புட் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதுலேருந்து டேரெக்டாக நம்ம நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி லைட்டோட லிங்க் பண்ணிடலாம். ஸோ சுவிட்சுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம முறுக்கினதுக்கப்புறம் நம்மளோட நம்மளோட ஒயர் கனெக்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. நம்ம டயக்ராமில் போட்ட மாதிரியே நம்ம வந்து எல்லா ஒயரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்புட்டில் வந்துட்டு RYB, அதே போல் அவுட்புட்டில் RYB அண்ட் நியூட்ரல். ஸோ இது எல்லாமே எங்கே போகுது அப்படிங்கிறத நான் அழகாக வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பார்த்து ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 3 ஃபேஸ் லைனோட 4 போல் எம்சிபியை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்காக சிங்கிள் போல் எம்சிபி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 வே சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், லைட் எரியுது. 2 வே சுவிட்ச் ஒன்று ஆன் பண்ணுறேன், லைட் எரியுது. அண்ட் இன்னொரு 2 வே சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், அதுவும் லைட் எரியுது. ஸோ இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா RYB 3மே ஆன் ஆகுது. ஆனால் வந்து நம்ம 3 சுவிட்சும் கண்டினியூஸாக ஆன் பண்ணாலும் எந்த ஒரு இஷ்யூவும் ஆகாது, எந்த ஒரு ஷார்ட்டேஜும் ஆகாது. அந்த மாதிரி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். பெரும்பாலும் இந்த சிஸ்டம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காட்டுகளில் யூஸ் பண்ணுவாங்க, விவசாயத்தில். ஸோ நம்ம வந்துட்டு 3 ஃபேஸ் லைன் வந்து வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி செக் பண்ணிக்குவாங்க. 3 ஃபியூஸ்லேருந்து நம்ம அவுட்புட் எடுத்து 3 லைட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி 3 ஃபேஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.